வணக்கம் குழந்தைகளே. இன்று நம்ம ஒரு சுவாரஸ்யமான பைபிள் கதை கேட்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்கதை. ஆனால் அது சும்மா போர் இல்லை. ஒரு பக்கம் தேவன் மக்களோட படை, அதாவது இஸ்ரேல் மக்களோட படை. மற்றொரு பக்கம் வலிமையான பிலிஸ்தியர் படை. ரெண்டு படைகளும் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு நடுவில் சந்திச்சது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இஸ்ரவேல் படை மலை மேல் நின்றது. ஆனால் அவங்க கையில் ஈட்டி கேடயம் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. அவங்க எப்போ யுத்தம் ஆரம்பிக்கும்னு ரொம்ப பதட்டத்தோடு பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் மறுபக்கம் பிலிஸ்தியர் படை. ஆனால் அவங்க ரொம்ப வலிமையானவங்க. ஆனால் அவங்க சத்தமிட்டு கத்துனாங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம். அந்த சத்தம் கேட்டோன்னே இஸ்ரேல் மக்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. பள்ளத்தாக்கு நடுவில் இருந்து ஒரு மிகப்பெரிய மனிதன் வந்தான். அவன் பெயர் கோலியாத். ஆனால் அவனோட உயரம் யாருக்குமே சமம் இல்லை. அவன் கையில் பெரிய ஈட்டி, உடம்பெல்லாம் இரும்பு கவசம். அவன் யாராவது என்னோட போர் பண்ணலாம்னு ரொம்ப சவால் விட்டான். பார்த்தனா கோலியாத் கத்தும் குரல் கேட்டு இஸ்ரேல் படையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் முன்னே வர தயங்கினாங்க. பயந்த முகத்தோட அவங்க எல்லாம் நிற்பதும் போல இருந்துச்சு. ஆனால் பிள்ளைகளே, நினைவில் வச்சுக்கோங்க, தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவருக்கு தான் ஜெயம் உறுதி. ஆனால் இனிமேல் வர கதையை நம்ம அடுத்த பகுதியில் கேட்கலாமா? ஓகே குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.